மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். வரும் சட்டமன்ற தேர்தல் சுரண்டி பிழைக்கும் குடும்பத்திடம் இருந்து தமிழகத்தை மீட்பதற்கான தேர்தல் என்று சங்ககிரியில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக பேசியுள்ளார். சங்ககிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் வெற்றிவேல், வீரபாண்டி தொகுதி வேட்பாளர் ஸ்ரீ பாலாஜி சுகுமார் ஆகியோரை ஆதரித்து இபிஎஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் பேசுகையில், அதிமுக கூட்டணி இயற்கையானது, வலிமையானது. ஆனால் திமுக கூட்டணியில் ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு மாதிரி பேசி வருவதாக தெரிவித்தார். தேர்தலுக்கு முன்னரே ஸ்டாலின் கருப்பு சட்டை அணிந்து கொண்டார் எனவும், தொகுதி மறுவரையறை குறித்த தவறான தகவலை பரப்பி எதிர்ப்பு தெரிவிக்க கருப்பு சட்டை அணிந்ததாக ஸ்டாலின் கூறுகிறார் என சாடினார். தமிழகத்துக்கு ஸ்டாலின் முதல்வராக இருக்கலாம், ஆனால் சேலம் மாவட்டத்தை அதிமுக தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்று பேசிய இபிஎஸ், கடந்த 2 தேர்தல்களிலும் 11 தொகுதிகளில் 10 தொகுதியில் அதிமுகவை வெற்றி பெற செய்த சேலம் மாவட்ட மக்கள் இம்முறை 11க்கு 11 என வெற்றி பெற வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த தேர்தல் தமிழகத்தை சுரண்டி பிழைக்கும் குடும்பத்திடம் இருந்து தமிழகத்தை மீட்பதற்கான தேர்தல் என்று ஆவேசமாக பேசிய பழனிசாமி, அதிமுக வெற்றி பெறாவிட்டால் திமுக குடும்பம் சர்வாதிகார குடும்பமாகிவிடும் என்று கூறியுள்ளார். மேலும் நகராட்சி குடிநீர் வழங்கல் துறை அமைச்சராக இருப்பவர் மீது அமலாக்கத்துறை ஆதாரங்களை அளித்தும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்று பேசிய இபிஎஸ், அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் நெசவாளர்களிடம் கொள்முதல் செய்து தீபாவளி தோறும் பெண்களுக்கு விலையில்லா பட்டுப்புடவை வழங்கப்படும் என்று தெரிவித்தார்.